Good afternoon, students. I am Nithya, Assistant Professor, Dr. SNS College of Education. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் கிளாஸில் சுற்றுச்சூழல் கல்வியை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. சுற்றுச்சூழல் கல்வியை கொண்டு வந்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வை எப்படி ஏற்படுத்தலாம், அவங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே அவங்களுடைய பள்ளி பாட புத்தகத்தில் அவங்களுக்கு கொண்டு வந்தோம்னா அவங்க இன்னும் நல்லா ஈடுபாட்டோடு செய்வாங்க. அதை பற்றி விழிப்புணர்வு அவங்களுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. அது கொண்டு வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன சவால்களாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. என்னென்ன சவால்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் போதிய வளங்கள் இல்லாத ஒரு பெரிய காரணமாக நம்ம கருதப்பட்டோம். அதுக்கடுத்து என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்கள் பற்றாக்குறை. அதாவது சுற்றுச்சூழல் கல்வி படித்த ஆசிரியர்கள் விளக்கணும்னா, அதாவது சப்ஜெக்ட் ஸ்பெஷலிஸ்ட்னு இருக்காங்கல்ல, அவங்க சொல்கிறதுக்கும் மற்ற ஆசிரியர்கள் அதை பற்றி சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த சுற்றுச்சூழல் கல்வி படித்த ஆசிரியர்கள் பற்றாக்குறை காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இன்னொன்று, மாணவர்களிடையே ஆர்வம் இல்லாதது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதை தொடர்ந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் அதில் ஈடுபடுறதுக்கு சவாலாக இருக்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்வமின்மை அப்படிங்கிறாங்க சரிங்களா. ரெண்டாவது, வாழ்க்கை முறை மாற்றங்கள் ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது சமூக பொருளாதார தடைகள் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது அப்படிங்கிறாங்க சரிங்களா. இப்போ ஆர்வமின்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை குறித்து மாணவர்கள்கிட்ட அது போய் நீங்கள் அதை ஈடுபாடோட செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவங்களுக்குள்ள ஒரு ஆர்வமின்மை ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை முறை மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கை முறை மாற்றங்கள் ஏற்படும் போது மாணவர்கள் அதில் ஈடுபடுறதுக்கு ரொம்ப தயக்கம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதாவது ஒரு சூழல்லேருந்து இன்னொரு சூழலில் போய் அந்த விழிப்புணர்வை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லை இப்போ விழிப்புணர்வு அப்படின்னாலே என்னென்னா, எந்த இடத்துல ரொம்ப மோசமான இருக்குது, எந்த காலநிலை இப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு நேராக கூப்பிட்டு போய் அவங்கக்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். தான் இயற்கை வளங்கள் நம்ம பாதுகாக்காதனால இந்த மாதிரியான அழிவுகள் ஏற்பட்டுருக்கு அப்படின்னு நேரில் கொண்டே காட்டும் போது அதில் போய் நேரில் பார்த்து அவங்க அதை பற்றிய அவேர்னஸ் ஏற்படுத்திக்கிறதுக்கு மாணவர்கள்கிட்ட ஆர்வம் இல்லாமல் தயக்கம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதனால வாழ்க்கை முறை மாற்றங்கள் ஒரு மிகப்பெரிய மாணவர்கள்கிட்ட அவேர்னஸ் ஏற்படுத்துறதுக்கு ஒரு தொய்வு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறான் சரிங்களா. அதுக்கடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக பொருளாதார தடைகள் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சமூகம் மற்றும் பொருளாதார தடைகள் ஒரு மிகப்பெரிய காரணம். எதனால காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பொருளாதாரம், அதாவது அவங்கள கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல காட்டி அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான எல்லா வளங்களும் இருக்கும், ஃபெசிலிட்டிஸும் இருக்கணும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை அப்படிங்கும்போது இந்த சமூக பொருளாதார தடைகள் மிகப்பெரிய காரணமாக அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதுக்கடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடத்திட்டத்தில் நம்ம கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இதனுடைய தீர்வுகள் அதை எப்படி மேம்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து வகுப்புகளிலையும் நம்ம கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க சரிங்களா. சின்ன வகுப்புலேருந்து பெரிய வகுப்புலேருந்து எல்லாத்துக்குமே நம்ம கொண்டு வரணும் அப்படின்றாங்க. சுற்றுச்சூழல் கல்வி அனைத்து வகுப்புகளுக்கும் ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. பாரபட்சமே காட்டக்கூடாது, இந்த கிளாஸுக்கு வேண்டாம் இந்த கிளாஸுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற பாரபட்சம் இல்லாமல், அதே மாதிரி சிலபஸ் இது இருக்குல்ல, மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி சிலபஸ் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் எல்லாத்துக்குமே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதுக்கடுத்தது மிக முக்கியமாக கருதப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயல்முறை கற்றல் அப்படிங்கிறாங்க. செயல்முறை கற்றல், எந்த ஒரு விஷயமே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு கொண்டு போய் நம்ம காட்டி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் நம்ம போகாமல் அதை பற்றி சொல்கிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது இல்லைங்களா. ஸோ செயல்முறை கற்றங்கள், பயன்பாடு, அதாவது ஒரு களத்தை கூப்பிட்டு போய் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னியுமே ரொம்ப ஊக்கமளிக்கும் விதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, புதுமையான கற்றல் அப்படிங்கிறாங்க. சும்மா பழசைவே இயற்கை இந்த சுனாமி அழிஞ்சுது, இதனால இத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்லாம் இல்லாமல் புதுமையான கற்பித்தல் முறை என்ன அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலிமா அவங்களுக்கு ஆர்வங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இது எல்லாமே இவங்களுக்குள்ள அதிகமான ஆர்வம் ஏற்படுறதுக்கு ஒரு மிகப்பெரிய இதாக இருக்குது. பாடத்திட்டத்தை மேம்படுத்துறதுக்கும் இது நல்ல ஒரு தீர்வு அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதுக்கடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த படத்தை.
அதாவது பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு அப்படிங்கிறாங்க. சரிங்களா? நம்ம என்னதான் சொல்லி கொடுத்தாலுமே ஒவ்வொருத்தருடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அந்த பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரோருடைய பங்கு இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியருடைய பங்கு ஒன்று இருக்குது. சரிங்களா? ஆசிரியர் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு இது. அவங்க தான் அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கணும். அடுத்தது சமூகத்தின் பங்களிப்பு அப்படிங்கிறது இதில் இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்தது அரசு சாரா நிறுவனங்களுடைய பங்களிப்பு இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது என்னென்ன பங்குதாரர்கள் ஒத்துழைப்பு எப்படி இருக்கணும் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இதை பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூம்மா.